ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஆத்தூர் போயிருந்தேன்னா அப்போ இந்த நர்சரியை பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே நர்சரி தக்கலை டு நார்கோயில் போகிற ரூட்லேயும் இருக்குது. நாங்களும் எங்கள் விலையில் நிறைய பழ வகைகள் நட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த நர்சரியில் ரொம்ப வேட்டு குறைவு. இந்த நர்சரியில் நிறைய அழகு செடிகள் இருக்குது. இவங்க நர்சரியில் ரம்புட்டான் நிறைய காய்ச்சி கிடந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுவும் இல்லாமல் ரம்புட்டான் சீசன் வேறு. நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ரம்புட்டான் அதுவும் பெரிய மரமாக நிற்குது. வாங்க பார்ப்போம். இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரம்புட்டான். இது ஒரு மரத்தில் உள்ள ரம்புட்டான். இவ்வளவும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மரம் உண்டு. அதில் உள்ளதெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. அதில் உள்ளதெல்லாம் பறிச்சுட்டாகலாம். இந்த நர்சரியில் பெரிய பெரிய மர வகைகள், அடுத்த அழகு செடி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் இன்னொரு ரம்புட்டான் உண்டுன்னு சொன்னோம்ல, அதை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன செடியெல்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய வெரைட்டிஸான செம்பருத்தி இருக்குது, தெத்திப்பூ எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அழகு செடி மேக்ஸிமம். இது தண்ணியில் போடிய செடி, இல்லை தாமரை எல்லாம் இருக்குது. இது இந்த கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கும், இல்லை தண்ணியில் பொடியது. இதுவும் ஒரு வெரைட்டிஸான தண்ணியில் பொடிய செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வல்லார ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இதெல்லாம் அழகு செடி, இந்த வீட்டில் தொங்க போட்டதுக்கு உள்ளது, விண்டோர் அதே மாதிரிப்பட்டது. நிறைய அழகு செடி இருக்குது. நம்ம இப்போ சின்ன சின்ன செடியிலேருந்து போகலாம். அடுத்த பெரிய செடி வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டி தரேன், சரியா? இங்கே நிறைய விதவிதமான பூவெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் சொன்னோம்ல, ரம்புட்டா மரம் பெருசாக நின்று இல்லை நிறைய காய்ச்சான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதெல்லாம் பறிச்சுட்டாங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த நர்சரியில் வந்து செடியெல்லாம் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த நர்சரி ஆட்டூர்லேயும் ஒன்று இருக்குது, அடுத்த புளியக்குறிச்சி தாண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த நர்சரிக்கு அட்ரஸும் ஃபோன் நம்பர் எல்லாம் கீழே தாரேன்னா. இது என்ன செடினா, இது ஒரு ஒட்டி இலந்த. இதில் நிறைய பூவும் சின்ன சின்ன காயெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது பீட்ரூட் கொய்யான்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வெரைட்டியான செடி நான் எந்த நர்சரிலையும் பார்த்ததில்ல. இதுக்கு பேர் என்னென்னா கிளி மூக்கு நாவல். இது பச்சை கலரில் ஆவி, பழுக்கச்சமும் சிவப்பு கலரில் ஆவி, கருப்பு கலரில் இருக்குது. இதுவும் டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த பழம் சூப்பராக இருக்கும். இது பெரிய செடி தான், ஆனால் இந்த நர்சரியில் ரேட்டு கம்மி தான். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியுது, ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக்